Hello everyone, welcome to knowledgebhavan. இந்த வீடியோல நம்ம question tags பத்தி பார்க்க போறோம். Previous classல வந்துட்டு question tagனா என்ன, with auxiliaries, without auxiliary, அதனுடைய brief explanation நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல special conditions, அதாவது different kind of questions apart from without auxiliaries வந்துச்சுனா எப்படி நம்ம யூஸ் பண்றது, எப்படி question பண்றது அப்படின்றத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ பார்க்கலாமா? First question, Vikash played football yesterday. இங்க first verb எடுத்துக்கோங்க. main verb என்ன? played. playedன்னு இருக்கு. அந்த played வந்துட்டு do formக்கு convert பண்ணுங்க. do formக்கு convert பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம question tag யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்க is, was, are, there, were இல்ல do அப்படின்றத டைரக்டா கேட்கல. ஸோ அந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்? மெயின் verb வந்துட்டு do formக்கு convert பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம question tag நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே played அப்படின்றது past tense, அதனால do ஃபார்மும் நம்ம past tenseல் தான் எழுதணும். played வந்துட்டு did ப்ளஸ் play. இங்கே did ப்ளஸ் playedன்னு மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. do ப்ளஸ் play அப்படின்னா வந்துட்டு அது present tense, did ப்ளஸ் play அப்படின்னா past tense. இப்போ நம்ம question tag நம்ம யூஸ் பண்ணலாம். didn't விகாஷ் வந்துட்டு மேலா ஃபீமேலா அப்படின்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு சில டைம் வந்துட்டு நேம் வச்சு நம்ம மேலா ஃபீமேலா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அன்னோன் ஜெண்டர், உங்களுக்கு நேம் வச்சு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்ற கேஸ்க்கு நீங்கள் வந்துட்டு மேஸ்குலின் ஜெண்டரே யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஹீ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சத்யா அப்படின்னா மேலும் இருக்குது ஃபீமேலும் இருக்குது. அந்த கேஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹீ அப்படின்றத கொடுங்க. அது ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம ஸ்கிப் பண்ணி ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்ப்போம். விகாஷ் அப்படின்றது மேக்ஸிமம் மேலாக தான் இருக்கும், அதனால நான் என்ன பண்ணுறேன்? ஹீன்னு கொடுக்குறேன். didn't he. ஓகே, இதுதான் question tag. ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் didn't he. நெக்ஸ்ட்டு, மோகன் அண்ட் கலை டோன்ட் லைக் ஈட்டிங் அவுட் சைட். மோகன் அண்ட் கலை டூ சப்ஜெக்ட் வந்திருக்கு. டூ சப்ஜெக்ட் கொடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டோன்ட் லைக் ஈட்டிங் அவுட் சைட், அவங்களுக்கு வெளியே சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னு இருக்காங்க. இங்கே டோன்ட்ன்றது நெகட்டிவ் வேர்ட். நெகட்டிவ் வரும்போது ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் டேக் யூஸ் பண்ணும். அப்போது டூ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். டூ. அடுத்தது மோகன் அண்ட் கலை ரெண்டு பேர், அதனால டூ தே. do they அப்படின்றது தான் நீங்கள் question tag யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, she rarely sleeps in the afternoon. மதியானம் எப்போனா வருது தான் அவள் தூங்குவா. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். என்னென்னா rarely, barely, never, seldom, hardly இது மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இதை நெகட்டிவாக தான் கன்சிடர் பண்ணணும். நெகட்டிவாக கன்சிடர் பண்ணி அப்புறம் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன் நெகட்டிவ். ஸோ டேக் என்னன்னா பாசிட்டிவில் நீங்கள் எழுதணும். ஸோ என்னென்ன வேர்ட்லாம் வந்து நெகட்டிவ் வேர்ட்? ரேர்லி, பேர்லி, நெவர், செல்டம், அடுத்தது little, few, hardly, இது மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவ் வேர்ட்ஸு. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன் நெகட்டிவ், ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நெகட்டிவில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் டேக் யூஸ் பண்ணணும். இங்கே ரேர்லி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால டேக் என்னென்ன? பாசிட்டிவ். அப்போ ரேர்லி ஸ்லீப்ஸை இப்போ நம்ம பிரிக்கணும். ஏன்னா இங்கே ஆக்சிலரி வேர்ப் எதுவும் கொடுக்கல, ஹெல்பிங் வேர்ப் எதுவும் வரல, மெயின் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை டூ ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஷின் டேக் யூஸ் பண்ணலாம். இங்கே ஸ்லீப்ஸ் எப்படி பிரிப்பீங்க? டஸ், ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் எஸ் வருது. ஸோ ஷீ யூஸ் பண்ணுறதுனால நம்ம டஸ் யூஸ் பண்ணோம் ப்ரெசன்ட் டென்ஸில். டஸ் ப்ளஸ் ஸ்லீப் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ கொஷின் டேக், இப்போது நெகட்டிவில் இருக்குது, நம்ம பாசிட்டிவ் டேக் யூஸ் பண்ணோம். டஸ் ஷீ.
அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு everybody should attend the meeting. Everybody should attend the meeting. இங்கே everybody, nobody, somebody, everyone, no one, someone, indefinite pronoun எது வந்திருந்தாலும் என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ளூரலாக கன்சிடர் பண்ணணும். ப்ளூரலாக கன்சிடர் பண்ணி நீங்கள் they அப்படின்ற டேக் யூஸ் பண்ணணும். ஓகே, ஷுடிங் they, அதுதான் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்கான question tag. நெக்ஸ்ட்டு she has Audi car. இங்கே வந்துட்டு has வந்திருக்கு, அடுத்தது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, அதனால hasn't she அப்படின்னு கொடுக்கலாமா? தட் இஸ் டோட்டலி ராங். இங்கே நீங்கள் hasn't she அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் நெகட்டிவில் தான் போகும். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே ஹேஸ் அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப் கிடையாது, இங்கே ஹேஸ் அப்படின்றது மெயின் வேர்ப். அவள் ஆடி கார் வச்சுருக்கா அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே ஹேஸ் அப்படின்றது மெயின் வேர்ப். மெயின் வேர்ப் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? டூ ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. she has completed the work. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெல்பிங் வேர்பு, இது மெயின் வேர்ப். இங்கே hasn't she அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக ஹேஸ்ன்றது யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டைரெக்டாக have, has அப்படின்னு யூஸ் பண்ணும்போது, மெயின் வேர்பாக யூஸ் பண்ணும்போது டூ ஃபார்மில் தான் நீங்கள் கொஷின் கேட்கணும். ஓகே, ஸோ she has Audi car அப்படின்றது ஆன்சர் என்ன? hasn't அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது, doesn't she அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். நம்ம கொஷின் டேக்னா சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மார்க்கும் எக்ஸாமில் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், பட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கை ஃபுல் டோட்டல் மார்க் 5 மார்க் கேட்குறாங்களா, 5 மார்க்கும் ஃபுல்லாக எடுத்துடலாம். 3 மார்க்கா 3 சாலிடாக எடுக்கலாம். இது மாதிரி எக்ஸப்ஷனல் தான் வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். she has completed the work. இங்கே வந்துட்டு hasன்றது helping verb, அதனால நம்ம டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம் hasn't she. ஸோ இந்த 6 கொஷின்கான question tag இதுதான். அடுத்தது என்ன அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், she has little hope. இது பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். லிட்டில், ஃபியூ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதுவே வந்துட்டு அ லிட்டில், அ ஃபியூ, த லிட்டில், த ஃபியூ அப்படின்னு கொடுத்துருந்தா அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ லிட்டில் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன் நெகட்டிவ். அது இல்லாமல் ஹேஸ்ன்றது இங்கே மெயின் வேர்பு, அதனால டூ ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம எழுதலாம். ஆன்சர் என்ன ஆகும்? டஸ் ஷி. அவ்வளோதான். ஏன்னா லிட்டில் அப்படின்றது நெகட்டிவ், அடுத்தது ஹேஸ் அப்படின்றது இங்கே மெயின் வேர்பு, அதனால நம்ம டஸ் ஷி ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அதனால டஸ் ஷி அப்படின்றத கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹீஸ் மை ஃப்ரெண்டு. இங்கே அப்போஸ்ட்ரோஃபி எஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வந்திருந்தா என்ன, அங்கே ஹேஸா இஸ்ஸா அப்படின்னு பார்க்கணும். இந்த எக்ஸாம்பிளில் he is my friend அப்படின்றத அர்த்தம். இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ். isn't he, isn't he அப்படின்றது question tag. none of my friends is good. இந்த எக்ஸாம்பிளை கொஞ்சம் பாருங்கள். none of, ஆஃப்க்கு முன்னாடி none, each, ஒன் அப்படின்னு கொடுத்துருந்தனா, அதாவது none of, one of, each of அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தனா ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது நீங்கள் வேர்பு சிங்குலரில் தான் எழுதணும். இதுவே டேக் வரும்போது ப்ளூரலாக மாறும். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னது, ப்ளூரல் எப்படி மாறும்? ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஆஃப்க்கு அப்புறம் மை ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல் இருக்குது, அதனால ஸ்டேட்மெண்ட்டும் ப்ளூரலில் தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸுன்றது தே, அதனால ப்ளூரல். நெகட்டிவ் அப்படின்றதுனால ஆர் தே அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. நன் இருக்குது, அதனால ஆர் தே. அவ்வளோதான் இதுக்கான ஸ்டேட்மெண்ட். கொஷின் டேக் இதான் யூஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். I would like to have something. இங்கேயும் அப்போஸ்ட்ரோஃபி டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போஸ்ட்ரோஃபி டி ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு ஹேடு, இன்னொன்று உட். ஹேட் வருமா உட் வருமா அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேட் வந்திருந்ததுன்னா பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபல் யூஸ் பண்ணியிருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபல் V3 ஃபார்மில் எழுதியிருக்கணும். ஆனால் இங்கே V3 ஃபார்ம் யூஸ் பண்ணல, அதனால உட்டு தான். உட்டுக்கு அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ் லைக் ஐ வுட் லைக் டு ஹேவ் சம்திங், அப்போ உட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் would in I, இதுதான் கொஷின் டேக். ஸோ அவ்வளோதாங்க கொஷின் டேக். இது தவிர கொஷின் டேக்கில் கஷ்டமாக கேட்க வாய்ப்பே கிடையாது. இன்கேஸ் அப்படி எதனா கொஷின்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு டவுட் எதனா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். Catch you on next video with new topic. Till then, take care. Bye bye.